கடலுக்கு போனவர் வரல. சனிக்கிழமை போனாலு ஞாயிற்றுக்கிழமை இல்ல. எங்க வீட்டுக்காரி என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. கடலுக்கு போனவர் வரல. நாங்க வந்து பார்க்கல, கடல்ல இல்லைன்னு சொல்லிட்டாப்புல. கப்பல் வந்து கேட்டதுக்கே தண்ணிக்குள்ள குதிச்சிட்டாப்புல அப்படின்னு சொன்னாப்புல. சனிக்கிழமை போனாலு ஞாயிற்றுக்கிழமை இல்ல. எங்க வீட்டுக்காரி என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. எங்க வீட்டுக்காரி வந்தாதான் எனக்கு நல்லது. எதுவுமே உதவி பண்ணல, எதுவுமே செய்யல. நான் என்னதான் 3 மக்களையும் வச்சுக்கிட்டு அந்த 3 மக்களும் படிக்குதுங்க. நான் வீட்டுக்குள்ள தான் இருக்கேன். நான் தொழிலுக்கும் போகல, எதுக்குமே போகல. ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். ஏதாச்சும் எனக்கு உதவி பண்ணுங்க. அது 7 மாசம் ஆச்சு போய். புகார் கொடுத்துருக்கேன், வந்து கொடுத்து ஒரு தபாலும் இல்லை. எந்த உதவியும் செய்யல. யாருமே 1 ரூபா கூட உதவியும் செய்யல. யாருமே எதுவுமே செய்யல. சொந்த ஒரு ஏர்வாடி தொழிலுக்கு இங்க வந்த ராமேஸ்வரம். எங்க வீட்டுக்கார் பேர் சுரேஷ், என் பேர் சிக்கிமணியாயி. குமார் என்ற சொந்தமான 765வது ஒரு விசைப்படகுல கடலுக்கு போனார். போனால் மறுநாள் கரையை திரும்ப வேண்டியவர். அவர் கரையை வரலை. அப்போ மறுநாள் ஒரு 11 மணிக்கு எங்களுக்கு, நான் கடல் மேலே கிடந்தேன், எனக்கு மீன் தொழில் தகவல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சுரேஷ் கரையை வரலை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஏரியை தொடர்புன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி அந்த போட்டில் போனவங்க வெளியே இருக்க போனால் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் உடனே விசைப்படகு நாங்கள் தேடி போனோம். அப்போ தேடி போனோன்னு மீன் துறைக்குன்னு சொல்லியாச்சு. சொன்ன உடனே மண்டபம் கடலோர காவல்படை, அப்புறம் நம்ம உச்சிப்புலியிலேருந்து ஹெலிகாப்டரு எல்லாம் தேடினாங்க. அது ஒரு 2 நாள் காற்று உரமாடிச்சல. நாங்கள் ஒரு 7 படகுல நாங்கள் வந்து அரிச்சமனையிலேருந்து நாங்கள் தேடி போனோம். இந்த பைப்பர் படகை வச்சு நாங்கள் மீனவரை சொந்தமாக தேடி போனோம். அதனால கிடைக்கல. ஒரு 3 மாதத்துல இந்த நிவாரணம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அப்போ 1 மாதம் கழிச்சு மாவட்ட ஆட்சியிலேருந்து இங்கே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் கூட்டிகிட்டு வந்து மனு கொடுத்தோம். அன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நடந்துச்சு. மீடியெல்லாம் நடத்தி நீங்கள் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. நம்ம இந்த விஜய் கட்சியிலேருந்து வந்தாங்கல்ல, அதனால வந்து அப்போ மாவட்டத்தில் உடனே நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதுவரை கொடுக்கல. அப்புறம் ராமநாதபுரம் மாவட்ட மீன்துறையிலேருந்து எங்களுக்கு தபால் வந்துச்சு. அனைத்து ஆவணம் கொடுத்தாச்சு. கொடுத்து இதில் அந்த 7-8 மாதம் போது இன்னும் எந்த நிவாரணம் அவங்களுக்கு வழங்கலை. இந்த தினப்படி கூட கொடுக்கல அவங்களுக்கு. அதாவது சம்பந்தமாக தான் மாவட்ட ஆட்சியில் பார்க்க வந்திருக்கிறோம். அதனால வந்து அந்த ஒரு பொண்ணு தான் கூலி வேலைக்கு போகணும். இவன் படிப்பு போச்சு, அது படிக்குது, அந்த பையன் படிக்கிறான். அது ஒரு பொண்ணு சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. இப்போ நான் ஏற்கனவே போன வாரம் கூட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் தொழில் போனால் ஒரு நாள் படிப்பு போயிருங்கிறதுனால வந்து இன்னைக்கு எப்படியாச்சும் வாங்கி கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ணி அது நிவாரணம் கிடைக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஆமாம், அரசுக்கு தெரியும். என் பேர் குருசாமி. நான் வந்து கடலோசை நாட்டுப்புற மீனவர் சங்க தலைவராக இருக்கேன். ஆமாம், அதோட எங்கள் உறவுக்கார பொண்ணு கூட, அது என் தங்கச்சி தான். அது